இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மள நிறைய பேர் கஷ்டப்படுறது எதனால் அப்படின்னா பயத்தினால. ஏதோ ஒரு விஷயத்தை குறித்த பயம் உங்களுடைய இருதயத்தில் உங்களை கஷ்டப்படுத்திகிட்டு இருக்குது. அது ஏதாவது ஒரு நோயாக இருக்கலாம், இல்லை ஏதாவது பண கஷ்டமாக இருக்கலாம். நாளைக்கு பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் பே பண்ண என்ன செய்கிறது, இல்லை இந்த கடனை நம்ம எப்படி அடைக்க போகிறோம் அப்படிங்கிற பயமாக இருக்கலாம். இல்லை யாராவது ஒரு மனுஷங்களை பார்த்து நீங்கள் பயப்படலாம். வேலை பார்க்குற இடத்துல உயர் அதிகாரியாக இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் பெரியவராக இருக்கலாம், இல்லை கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். யாராவது ஒரு மனுஷங்களுக்கு ரொம்ப பயந்து போய் உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவன் உங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு. அப்போது உங்களுக்கு அவர் கொடுத்துருக்கிறது பலனுள்ள ஆவி. உங்களுக்கு ஏகப்பட்ட பலம் இருக்குது. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்குறாரு. நீங்கள் யாரை பார்த்தோம் எதை பார்த்தோம் பயப்பட தேவையில்லை. பயமுள்ள ஆவியை அவர் கொடுக்கலை. அப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பயம் தேவன்கிட்ட இருந்து வந்ததல்ல. அப்போ அதை நம்ம எடுத்து தூர போடுறதுக்கு, அதுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு நமக்கு தைரியம் வேணும். அவர் தைரியத்தின் ஆவியை நம்ம கொடுத்துருக்கிறாரு. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்துருக்கிறாராம். இந்த பயம் வரும்போது நிறைய இடங்களில் நம்ம இருதயத்தில் ஒரு தெளிந்த புத்தி இருக்காது, குழப்பமாக இருக்கும். ஏதாவது ஒரு காரியத்தை தவறாக செஞ்சிட்டோமோ, இதை நம்ம தவறாக பேசிட்டோமோ, இந்த காரியங்களை செஞ்சுருக்கக்கூடாதோ, இப்படியே யோசித்து குழம்பி தான் நிறைய நேரங்களில் நமக்கு பயம் வருது. ஆனால் தேவன் இன்றைக்கு இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த அத்தனை குழப்பங்களையும் நீக்கி, அத்தனை பயங்களையும் நீக்கி, உங்களுக்கு அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தருறேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கீங்களா? ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன். அந்த பிள்ளைங்க போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. கமாண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆமேன். நீங்கள் அந்த பிள்ளைகளுடைய எல்லா ரிக்வஸ்ட்டையும் நன்றி சொல்லுகிற மெசேஜாக மாற்றுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அப்பா, நாங்கள் அத்தனை பேரும் ஒருமனப்பட்டு இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அத்தனை பிள்ளைகளின் தேவைகளும் சந்திக்கப்படணும் ஏசப்பா. இன்றைக்கு மனமுடைந்து போய் அப்பா குழப்பத்தோடு இந்த ஜெபத்தை கேட்டுட்ருக்கலாம். தேவன் இன்றைக்கு இந்த பிள்ளைகளை தொடுறீங்க ஏசப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தெளிந்த புத்தி உள்ள ஆவி கொடுக்கப்படுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. யாரெல்லாம் குழம்பி தவித்து ஒரு மனசில் நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் வேதனையோடு இருக்கிறாங்களோ அத்தனை பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு நீங்கள் ஆறுதல் செய்கிறீங்க ஏசப்பா. பயத்தின் ஆவியை எடுத்து தூர போட்டுட்டு அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நீங்கள் கொடுக்குறீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி. ஆமேன். ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, வேதத்தில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் அப்படின்னு. ஆமேன். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரை. எந்த ஒரு மனுஷனுக்கும் அப்பா நாங்கள் பயப்பட தேவையில்லை. ஆமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து நீங்கள் சொல்கிறீங்கப்பா, எந்த ஒரு மனுஷனுக்கும் பயப்பட தேவையில்லைன்னு. ஆமேன். ஸ்தோத்திரமாப்பா. கர்த்தரை நம்பும்போது, கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான்னு வேதம் சொல்லுதுப்பா. அப்பா, எப்போ நாங்கள் முழுமையாக உண்மை நம்புகிறோமோ அப்போ நாங்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவோம்ப்பா. எந்த மனுஷனுக்கும் நாங்கள் பயப்பட தேவையில்லை ஏசப்பா. எந்த சூழ்நிலைக்கும் நாங்கள் பயப்பட தேவையில்லைப்பா. ஆமேன். எந்த கடன் பிரச்சனைக்கும், எந்த நோய்களுக்கும், எந்த விதமான பிசாசின் கிரியைகளுக்கும் நாங்கள் பயப்பட தேவையில்லைப்பா.
ஆமென். நீர் எங்களுடைய உயர்ந்த அடைக்கலமாக இருக்கீங்க ஏசப்பா. சகலமும் உமக்கு கீழ்ப்படியும். ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. உண்மை எதிர்த்து நிற்கிற எதுவும் இந்த உலகத்தில் இல்லை ஏசப்பா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எங்கள் முன்னாடி எந்த சத்ருவும் எதிர்த்து நிற்பதில்லைன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. இன்றைக்கு ஆமென் உம்முடைய வாக்கு தத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் அப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகள் முன்னாடியும் ஆமென் எந்த சத்ருவும் எதிர்த்து நிற்க போவதில்லைப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் நீங்கள் ஆசீர்வதிக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த பிள்ளைகளுடைய அத்தனை நோய்களும் இப்பொழுது அவர்களை விட்டு நீங்குவதாக. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு வேதனையோடு இருந்த பயம் அவங்களை விட்டு நீங்குகிறமைக்காய் நன்றி. ஆமென். பயத்தினால் எத்தனையோ பிள்ளைகள் அப்பா இரவுகள் தூங்க முடியாதபடிக்கு கண்ணீரோடு அழுது கொண்டே இருக்கிறாங்கப்பா. ஆமென். ஏதாவது ஒரு பிரச்சனையை நினச்சி குழம்பி தவித்து ஆமென் இன்றைக்கு அந்த சஞ்சலமும் தவிப்பும் இந்த பிள்ளைகளை விட்டு நீங்குகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆமென். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தைரியத்தோடு இருக்கிறோம் ஏசப்பா. தெளிந்த புத்தியோடு இருக்கிறோம் ஏசப்பா. தேவையில்லாத அத்தனை குழப்பங்களும் பாகங்களை விட்டு போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆமென். உம்மை ஆராதிப்பதும் உமக்குள் நாங்கள் சந்தோஷமாக இருப்பதும் எங்கள் வாழ்க்கையில் நிலைத்து இருக்கட்டும் ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைக்கு அப்பா என்னோடு ஜெபித்து கொண்டு ஆமென் இதை கேட்டுட்ருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் தைரியத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கீங்க. ஆமென். பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறாரு. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த அத்தனை பயமும் உங்களை விட்டு நீங்குகிறது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் படிப்பு விஷயத்தில், வேலை விஷயத்தில், குடும்பத்தில் ஏதோ ஒரு பயம் ஆட்டி படைச்சிட்டு இருந்தது. இன்றைக்கு அவங்கள விட்டு அகன்று போனது. ஆமென். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஆமென் சில விஷயங்களை வெளியில் சொல்ல முடியாமல் பயந்துட்டுருக்கிற பிள்ளைகள் ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்றைக்கு அந்த பயம் உங்களை விட்டு நீங்குகிறது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் இனி நீங்கள் பயப்பட தேவையில்லை. எந்த மனுஷனுக்கும், எந்த காரியங்களுக்கும், எந்த சூழ்நிலைக்கும், எதற்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். உங்களுக்குள் நீங்கள் பிழைத்திருக்கலை, இயேசு கிறிஸ்து பிழைத்திருக்கிறார். நீங்கள் எதையும் தனியாக ஃபேஸ் பண்ண போகிறதில்ல. இயேசு கிறிஸ்து உங்களோடு அவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமென். எல்லா சூழ்நிலையிலும் உங்களோடு அவர் இருக்கிறார். உங்களுடைய கரங்களை பற்றி கொண்டு ஆமென் அவர் உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் எதற்காகவும் பயப்பட தேவையில்லை. இந்த உலகத்தில் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா எத்தனை உபத்திரவங்களை கொண்டு வந்தாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை எதுவும் தொட முடியாது. ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. இயேசு கிறிஸ்து உங்களை மிகவும் நேசிக்கிறார். உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறாரு. அவர் உங்களை தன்னுடைய கண்மணி போல் பாதுகாக்கிறார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். ஆமென். அவருடைய கண்களுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் விலையேற பெற்றவர்கள். அவர் அளவிற்கு அதிகமாக உங்களை நேசிக்கிறார். ஆமென். விலை மதிப்புள்ளா முத்துக்களை போல் உங்களை பாதுகாக்கிறாரு. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை எப்படி மேய்ப்பானோ அதே மாதிரி அன்போடு உங்களை அரவணைத்து நீங்கள் நடக்க வேண்டிய வழிகளை அவர் உங்களுக்கு போதிக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. உங்களை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டம் நன்மைக்கு ஏதுவாக மாத்திரம்தான் இருக்குது. அதுக்கு நேராக அவரே உங்களை வழி நடத்துகிறாரு. நீங்கள் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு இயேசு கிறிஸ்து ஆமென் உங்களோடு இருக்கிறாருங்கிற உணர்வோடு அவரை மகிமைப்படுத்தி துதித்து அவரோடு உறவாடி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு ஆமென் நீங்கள் பேசியிருக்க தீர்க்க தரிசன வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா. ஆமென். தெளிந்த புத்தி உள்ள ஆவியை நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஏசப்பா. அன்பும் பலமும் கொண்ட ஆவியை கொடுத்துருக்கிறீங்கப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது எந்த விதமான பயமும் அவர்களை மேற்கொள்ளக்கூடாதுப்பா. பிசாசின் கிரியைகள் அத்தனையும் அழிக்கப்பட்டாச்சு ஏசப்பா. ஆமென். நாளை காலை எழுந்திருக்கும் போது அப்பா நம்முடைய கிருபையால் தாங்குங்க. அப்படியே ரத்தத்தை வீட்டை சுற்றி தெளிக்கிறோம்ப்பா. அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக.
அப்பா, என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.